இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் திருப்பி பழனிசாமியை வச்சு தான் இன்றைக்கும் எபிசோடில் மேஜரான ஒரு போர்ஷன் ஓட்டுறாங்க நேற்றுமே. ஸோ இப்போ இது நமக்கு ஒரு டவுட்டும் வருது. ஒரு வேளை இந்த பழனிசாமி ட்ராக் வெறும் இந்த ஐபிஎல் ட்ராக்னு சொல்லுவாங்க. ஐபிஎல் இருக்கும்போது டிஆர்பி கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வர ட்ராக்கா, இப்போதைக்கு சும்மா வச்சு ஓட்டிட்டு ஃபில்லர் மாதிரி ஓட்டிட்டு அப்புறம் அதோட அவர் அக்செப்ட் பண்ணல பாக்கியான்னு இருக்க போகிறாங்களா, இல்லை பழனிசாமியுடைய ஃப்யூச்சர் இந்த சீரியலில் அதிகமாக இருக்க போகுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இவர் இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பி பாக்கியாவை பார்க்கணும்னு கிளம்பி வந்தால் இங்கே பார்த்துட்டு செல்வி சூப்பராக இருக்குது, நீங்களானா இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு ஆர்டர் வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கவருக்கு டக்குன்னு பாக்கியா உள்ளார போய் விசாரிச்சுட்டு நீங்கள் மாற்றி ஆர்டர் சொன்னீங்களாமேனா அதுக்காக இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னு ஒரு கோவப்பட டக்குன்னு பாதி காசு பில்லில் பாதி காசை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க கையில். ஸோ பணத்தை கொடுத்ததுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு போக இதெல்லாம் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ். இப்போ நான் போய் 4 பேர் நல்ல விதமாக சொல்லுவார், கடையை விட்டு போகிறவங்க சந்தோஷமாக போகணும் அப்படின்னு பிஸ்னஸ் ஐடியாலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் அவங்க உள்ளர போனதுக்கு பிறகு தான் பழனிசாமி வந்தார். அவரை பார்த்து இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு செல்வி சொல்ல, அதுக்கப்புறம் அமிர்தா சொல்ல, அவர் அந்த போய் நான் பாக்கியாவை பாட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளார மேடத்தை பாட்டு வரேன்னு போனால் அவங்க பிஸியாக இருக்காங்க. ஏதோ அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அதில் கணக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் சார் வாங்கிங்களா சார், வாங்கிக்கலாம் சார், வந்துட்டிங்களா, கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் பிரச்சனை சார், அப்புறம் கடையில் கூட இன்றைக்கி ஒரு பிரச்சனையாச்சு அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு விஷயமா மற்ற விஷயமா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படி இப்படின்னு கேட்டுருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வெயிலுக்காக டிஷர்ட் போட்டேன், வெயிலுக்காக கண்ணாடி போட்டேன்னு சொன்னால் சரி சார் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அப்படின்ட்டு அதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்க தலையில் நிறைய பிரச்சனை இருக்குது. இவர் ஆனால் காதல்லே சுற்றிட்டு இருக்காரு. இவர் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரா இல்லையா அப்பப்போ நமக்கு டவுட் வேறு வந்துருக்கு. ஸோ அது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கே ஒரு ஷாக்கை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த அடுத்து பாக்கியா பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா திடீர்னு அவர் கிளம்பும் போது அவர்கிட்ட கூப்பிட்டு சார் அப்படிங்கிறாரு. உடனே அவர் திரும்பி பார்த்துட்டு இதுதான் நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அம்மா நாட்டுக்கோழி குழம்பு கேட்டாங்க, நான் அப்புறமா வச்சு தரேன்னு சொல்லுங்கிறாங்க. அவங்க அம்மா என்னது உரிமையாக வரவர் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுதான் அது வச்சுதான் இது வச்சுதான்னு கேட்குறாங்கிறது நமக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க. தெரில, ஒரு வேளை இதெல்லாம் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல், அதனால தான் அவங்க அடுத்து கல்யாணமே பண்ணி வச்சுலாம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு நடுவில் இந்த சோகத்தோட பழனிசாமி காரில் போயிட்டுருக்காரு. போகும்போது ஒரே கால் பண்ணி மண்ணை எங்கே கொட்டுறதுன்னா தலையில் கொட்டு அப்படின்னு கால் பண்ண இன்ஜினியர்கிட்ட வேறு பேசுகிறாரு. வேலைக்கும் போகிற மாதிரி தெரில, இன்ஜினியரிங் திட்டிடுறாரு. இதில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோகப்பட்டா கேட்டு வர்றார். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டாலிருந்து மன்னவனை அழலாமா வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டு சோகமாக ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்துருக்கலாம் அவங்க பாக்கியா அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா அதே விஷயத்த கேட்குறாங்க. அவங்களும் பாக்கியா கிட்ட அவர் நோட் பண்ணியான்னு கேட்டால் நான் எதையும் பார்க்கல, நான் வேணும் மாதிரி நான் வேலை இல்லாமல் இருக்கேன் நினச்சா சும்மா போட்டு நசன்ட்டு அறிவு இருந்தால் அவனுக்கு எதையாச்சும் போட்டு பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க பாக்கியா. அமிர்தா உடனே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீங்கள் தேவையில்லாமல் கண்டதை இமேஜின் பண்ணிக்காதீங்கக்கா, இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு பல்ப் ஆகிடுச்சு அப்படின்னு வேறு அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கு நடுவில் நைட்டு இப்போ கோபி வீட்டுக்கு வராரு. பாக்கியா எதையோ சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிருக்காங்க. வந்தவர் ரொம்ப ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார்கிட்டையோ பாக்கியா இருக்கிறத பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசி எனக்கு வர ஆர்டர் நிறைய வருது, சூப்பராக பொது பிஸ்னஸ், அவ்வளோதான் பெருசாக வளர்ந்துட்டேன் அப்படி இப்படின்ட்டு வேணுன்னே திமிராக பேசிட்டு வச்சிடறாரு. அது ஃபோன் வந்துச்சா இல்லைன்னு கூட தெரில. உடனே அதை பாக்கியா அமைதியாக முறைச்சி பார்த்துட்டே இருக்க உடனே என்ன பண்ணுறாரு, ஆப்பிள் எடுத்து சாப்பிட போகிறார். இவங்க முறைச்சிட்டே இருக்காங்க. உடனே இது ஏன் காசில் வாங்கின ஆப்பிள் அப்படின்ட்டு சாப்பாடு என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஒவ்வொரு சாப்பாடாக திறக்க இதெல்லாம் நான் செஞ்சது அப்படின்ட்டாங்க பாக்கியா. இல்லைங்க பாதாம் பிஸ்தா பேக்கெட் வச்சுருந்தேன், அது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு பாக்கியா கிட்டக்க போய் தேடுறாரு. அவங்க கடுப்பாய் யார் எங்கே வச்சுருப்பா எது வச்சுருப்பான்லாம் பார்க்குறதுக்காக வேலையா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சும்மா முதல்ல கிளம்புங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விடுறாங்க. ஏன்னா அவங்க மனசில் இந்த ப்ரெக்னன்சி டாக் வேறு இருக்குது. இதுக்கு முன்னாடி செல்வி கிட்ட அவங்க எரிஞ்சு விழுந்ததுக்கு காரணமும் என்ன அப்படின்னா பாக்கியா கிட்ட அப்போ தான் ஒருத்தவங்க அவங்களுடைய மக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு லீவ் கேட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த சமயத்தில் நம்ம இவர் இன்னமும் ப்ரெக்னென்ட்னு கதையை ராதிகாவும் கோபியும் சொல்கிறாங்கிற கோவம் வேறு அவங்களுக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, எப்போ வீட்டுக்கு எல்லாத்தையும் தெரிய வருதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ